ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. 6 வருஷமாக இல்லாத ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. என்னோட கேர்லெஸ் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இப்படி நடந்ததில்லை. இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருப்பேங்க. 2 நாளாக வந்து எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான். தைப்பூசம், அதுக்கு முந்தின நாள் பிரதோஷம், அந்த 2 நாளுமே வந்து வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் மச்சான் போகையிலேயே நான் தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி, இன்றைக்கி கண்டிப்பாக நீ மீன் வாங்கி செஞ்சு வை அப்படின்னாங்க. இல்லைன்னா நான் நினச்சிட்டு தாங்க இருந்தேன், போய் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மீனும் வாங்கி, சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். சரின்ட்டு நிதிக்குட்டியெல்லாம் தாட்டி விட்டுட்டு காலையில் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் போய் மீன் கடையில் நம்ம எப்போவும் வாங்குவோம் இல்லைங்களா, ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கே தான் போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து பெரிய மச்சான் அவங்களும் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் சரி, அவங்க வந்து பெரும்பாலும் டெய்லி ஹோட்டல்லே தான் சாப்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி அவங்களும் ஊருக்கு போனோம் அப்படின்னா தான் ஊர் மீன் தான் சாப்பிடுவாங்க. கேரளா மீன் வந்து அதிகம் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நெம்மீன் சூறை இருந்துச்சுங்க. மீன் முழு மீன் பெருசாக இருந்துச்சு. அதில் பாதி வந்து 300 சொன்னாங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு, பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்புமே நல்லாயிருக்கும். சரின்ட்டு அதில் தான் பாதி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது சாலை மீன் 100 அது வந்து நாளைக்கு வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த சூரை மீன் வந்து பாதிய தலை இதெல்லாமே போட்டு குழம்பு வச்சுட்டு அதில் வந்து பாதி மீனை பொரிக்கிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த சாலையிலே ஒரு 4-5 பீஸ் மட்டும் பொரிக்கிறதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தா தேங்காய் எண்ணெய் இல்லை. மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் நான் எப்போவுமே பொரிப்பேன். சரி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி மச்சானை கேட்டேன். மச்சான் நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னாங்க. அவங்க கம்முன்னு வந்திருந்தாங்கன்னா நான் வந்து வீட்லேயே இருந்திருப்பேங்க. சரி அப்படின்ட்டு நான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் கடைக்கு. நான் வந்து எப்போவுமே ஜன்னல் கிட்ட 3 கதவுமே வந்து நீக்கி விட்டுருப்பேன். ஜன்னலில் வந்து ஒரு பக்கம் 3 ஜன்னல் இருக்கும், இன்னொரு பக்கம் 2 இருக்கும். அதில் வந்து 1 இந்த பக்கம் 2 மொத்தம் 3 ஜன்னல் எப்போவுமே நீக்கியிருக்கும். காலையில் வந்து கிச்சனுக்குள்ளே வரையில் நீக்கி வச்சிட்டேன் அப்படின்னா நைட்டு வந்து நைட்டு சாத்த மாட்டேன். ஒரு 5 மணிக்கெல்லாம் டீ வைக்கிற டைமுக்குள்ள எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து நீக்கி வச்சுருப்பேன். இது வரைக்கும் ஒன்றுமே உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாலோ தயிரோ அதெல்லாம் எதுவுமே வந்து இது வரைக்கும் பூனையெல்லாம் வந்து குடித்ததே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிருச்சு, பூட உள்ளே வந்துருச்சுங்க. என்ன ஆச்சு, நான் இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கிராசரியும் வாங்கணும். அதனால் எல்லாம் வாங்கிட்டு எண்ணெயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் மச்சான் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா கிச்சனில் எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இருந்துட்டு எதுக்குடா இந்த டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் மச்சான் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எனக்கு குளிருது அப்படின்னாங்க. நான் இருந்துட்டேன் குளிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு கொண்டாந்து வச்சுட்டு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெயெல்லாம் எடுத்து வடைச்சட்டியெல்லாம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பார்த்தா மீனை கம்மியாக இருந்துச்சுங்க. என்னடா அது மீன் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா மச்சம் சிரித்தாங்க. என்னாச்சு அப்படின்னா, மீன் எவ்வளோ வச்சுட்டு போனேன் அப்படின்னாங்க. இருங்களே நானும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மீன் தாங்க எல்லாம். இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது சூரை மீன், இந்த பெருசாக இருக்கிறது வந்து சாலை மீன். இதில் வந்து ஒரு 4 மீனோ 5 மீனோ வச்சேங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் தெரியல. இந்த சூரை மீன் இன்னுமே ஒரு 4-5 பீஸ் இருந்துச்சு. ஒருத்தருக்கும் 3 பீஸு 2 பீஸும் வர்ற மாதிரி கலந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ தாங்க இருந்துச்சு மிச்சம். அதுலேயும் இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் மச்சான் வந்திருக்காங்க, உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்புறம் மச்சான் துரத்துனதுக்கப்புறம் தாங்க போயிருக்கு. இங்கேயும் பாருங்களேன், ஜன்னலில் வந்து பூனை, உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியலேன்னு நினைக்கிறேன், பூனையோட முடியெல்லாம் கூட இருக்குது. நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பக்கம் இந்த ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் நீக்கியிருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜன்னல், அதே மாதிரி இங்கேயும் ஒரு இது எப்போவுமே நீக்கி தாங்க வச்சுருப்பேன். நான் காலையில் நீக்கி வச்சேன் அப்படின்னா ராத்திரி தான், ஈவினிங் தான் சாத்துவேன். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. ஏதோ பரவாயில்லைங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த சாலை மீனில் வந்து பாதி எடுத்து நாளைக்கு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஏதோ அதையும் இன்றைக்கி பொரித்து சாப்பிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்து உள்ளே போகவே மாட்டேன்ருச்சுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுகி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்படி பூனை சாப்பிட்ருச்சே அது எனக்கு இத்தனை நாளாக இல்லாமல் அது வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இருங்களேன் அதையுமே நான் காமிக்கிறேன். அதுக்குமே மச்சான் தாங்க காரணம். இருங்களேன் நான் காமிக்கிறேன். இந்த ஜன்னல்லாம் வந்து அதனால் தாண்ட முடியாதுங்க, வரவும் முடியாது. அந்த பக்கம் பாருங்களேன்,
இந்த ஜன்னலில் நான் வந்து இந்த சோப்பு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் ஜன்னல் வந்து இங்கே தான் இருக்குது. மச்சை இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெயிண்ட் பக்கெட்டை சைட்லேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டிருந்தாங்க. நானும் வந்து சரி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. அதுக்கு வந்து இது நல்லா சௌரியமாக போச்சு. இது மேலே ஏறி ஈஸியாக உள்ளே ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. இங்கே பாருங்களேன், முடி உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வழியாக தாங்க உள்ளே வந்திருக்காங்க துரை. அது எந்த துரைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே படுத்திருக்காங்க பாருங்கள், இவங்க தான். இன்னும் வைப்பாளான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க அங்கே. நான் இன்னி வைப்பானா, இந்நேரம் மச்சம் இருந்தாங்கன்னா அடி பட்டை கிளப்பியிருப்பாங்க. தப்பிச்சுக்கிச்சுங்க. அது எங்கேயும் அடி வாங்கியிருக்குங்க இந்த பூனை. ஒரு கண்ணு பார்த்திங்கன்னா திறக்க மாட்டேங்குது. ஒரு கண்ணு தாங்க திறந்துருக்கு. ஐயோ பயங்கரம், பயக்குதான்னு பாருங்களேன். நான் கிட்ட வந்து நிற்கிறேன், அப்போவுமே படுத்துருக்கு. இந்த பூனை தாங்க சாப்பிட்டு போயிடுச்சு எங்கள் மீனை. சாப்பிட்டு நீ எவ்வளோ இதாக படுத்துருக்க. இது கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்துச்சுங்க. இப்போ தாங்க இழைச்சிருச்சு, இல்லைன்னா உள்ளே வரவும் முடியாது. அது பாருங்களேன் எவ்வளோ தைரியமாக போய்கிட்டு இருக்குன்னு. எப்படியோ இன்றைக்கி எங்கள் மீனை சாப்பிட்ருச்சுங்க இந்த பூனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா மச்சம் இல்லை, மச்சம் சைட்டுக்கு போயிட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேங்க, வந்த உடனே எனக்கு அந்த பக்கெட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் மாற்றணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தலை கூட சீவில். நான் சரி எதுக்கு ஒரு வீடியோ எடுத்துடலாம், ஏன்னா இந்த அனுபவம் வந்து நிறையா பேருக்கு நடந்திருக்கும். நான் தான் பக்கத்து வீட்டில் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க நான் மீன் கழுவுனதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா, நான் வந்து இப்படி மீனை சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்னன்னாங்க, அவங்களும் அதே மாதிரி சிக்கன்லாம் வச்சுட்டு பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிட்டு வந்து பார்த்தா பூனை வாயை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அப்படியே எடுத்து கொண்டு போய் நான் கீழே ஊற்றுனேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதப்போ எனக்கு கொஞ்சம் மனசமாதானமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னாச்சும் எனக்கு கொஞ்சம் மனசை தேத்திக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு மீன் வந்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஏன்னா நம்ம கழுகையில் எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கழுகி எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் கொண்டு போயிடுச்சு பாருங்க. இனி அந்த பூனை மட்டும் கையில் கிடைக்கட்டும். ஆனால் எனக்கு வந்து பயங்க பூனை. நான் மச்சா இருந்தால் இந்நேரம் அடி பட்டை கிளப்பியிருப்பாங்க. எனக்கு வந்து பூனை நாய் இதெல்லாமே பயந்தேன். இன்னைக்கு காலையில் இருந்தால் என்னன்னே தெரியலைங்க. காலையில் நிதிக்குட்டி ஸ்கூலுக்கு கூடையில் அப்படி தான், ஏதோ ஒரு வீட்டு நாய் அப்படி தான் கரெக்டாக வந்து வீட்டுக்கு நாங்கள் அவனை வேனுக்கு விட போயிட்டேன். அது கடைசியில் பார்த்தா அது துரத்திங்க எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாம் பெட்டை தான் நிதிக்குட்டி வந்த உடனே சொன்னேன் நான், இப்படி பூனை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு தம்பி அப்படிங்கிற. இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் காலையில் நாய் வந்துச்சு, இன்றைக்கி பூனை வந்துருச்சா, கம்மு நம்மளே வளர்த்தலாமா அப்படிங்கிறானுங்க அவன். நான் இருந்துட்டு ஓகே, நீ அதை ரெண்டையும் கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வளர்த்திட்டா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காதுடா, தண்ணி தாண்டா குடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இதை ஒரு சம்பவம் இல்லைடா, இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இது மாதிரி வந்து நிறையா பேர் என்னையாட்டம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து கொஞ்சம் சமாதானம் ஆகிக்கிறேன். ஓகேங்க, பை.